வணக்கம் மேம். வணக்கம். இப்போ கிரெயின் ஆப்ரேட்டர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னா, ஒரு கிரெயின் ஆப்ரேட்டர் ஆகணும். ஸோ நல்லா ப்ராப்பராக நல்லா தெளிவாக ஓட்டுற அளவுக்கு எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கணும், நல்லா ப்ராசஸ் சொல்லணும். அவங்க மோட்டார் தொழில் அனுபவம் இருக்கவங்க நம்ம கிரெயினில் சொல்லி கொடுத்தோம்னா 6 மாதத்தில் 3 மாதம் கற்றுக்குருவாங்க. மோட்டார் தொழில் அனுபவம் இல்லாதவங்க 1.5 வருஷம் ஆகும். இப்போ மோட்டார் தொழிலாம் எப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி லாரி கீரி பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாம் ஓட்டியிருந்தாங்கன்னா நாங்கள் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி கொடுப்போம். வண்டி மெத்தட்லாம் சொல்லி கொடுப்போம். அப்போ வந்து அவங்க 3 மாதம் 6 மாதம் ஆப்ரேட் ஆயிடுவாங்க. ஒன்றுமே தெரியாதவங்கன்னா கிளீனராக இருந்து ஆப்ரேட் ஆகணும். இப்போ என்கிட்ட கிளீனராக ஒரு பையன் இருந்தான், 1.5 வருஷம் இருந்தான். இன்னைக்கு ஆப்ரேட் ஆகி இப்போ வெளியே எடுத்துக்கு போயிட்டான். சரிண்ணா. இப்போ கிளீனராக இருக்காங்க அப்படின்னா என்னென்ன ஃபஸ்ட்டு சொல்லி தருவீங்கண்ணா? நீங்கள் செய்கிற இடத்துல எப்படி ஆரம்பிப்பீங்க? அதாவது இப்போ மோட்டர் அவங்களுக்கே தானாக ஆர்வம் வந்துடும். இப்படி ஓட்டுறாங்க அப்படி ஓட்டுறாங்க ஆர்வம் வந்துடும். நாங்கள் சில நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு மரங்களை இழுத்து போவோம். அதை இழுத்து போடு, இதை இழுத்து போடு, அதை தூக்கி வை, இதை தூக்கி வை, நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதை வச்சு அந்த பையன் பழகிடுவான். ஆமாம். இப்போ அவங்க ட்ரைனிங்னா இப்போ உங்கள் ஒரு நாளைக்கு எங்கெங்கே போகிறீங்களோ அங்கே வர போல இருக்குமா? வண்டி கூடயே இருந்தால் தான் தொழில் பழக முடியும். ஆமாம். இப்போ எப்படிண்ணா, இப்போ என்னென்ன வந்துட்டு இதில் யூஸ் பண்ணலாம்? இந்த கிரெயின் வச்சு என்னென்ன வந்து நம்ம இந்த கிரெயின் வச்சா இந்த கிரெயின் வச்சு கண்டெய்னர் பெட்டி தூக்கலாம். இப்போ நம்ம கிரெயின் 33 அடி 2 உயரம் தூக்கி எடுக்கலாம் கண்டெய்னர் பெட்டி. மற்றபடி செட்டு போடலாம். பஸ்ஸு லாரி ஏதாவது அப்செட் ஆகி போச்சுன்னா தூக்கி ரோட்டில் வைக்கலாம். மற்றபடி ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு மாடு விழுந்துருச்சு, அந்த மாடை தூக்கணும் அப்படின்னா முன்னாடி வந்து இந்த ரோப்பு ஒயரு, இந்த ரோப் ஒயர் ஃபஸ்ட்டு ஊக்கில் போகும். அந்த ரோப்பு ஆப்ரேட் பண்ணோம்னா ரோப்பு சைடுன்னு கீழே இறங்கும். கீழே இறங்கி கீழே பெல்ட் போட்டு அந்த மாட்டை மாட்டி தூக்கலாம். எல்லா வேலையும் பார்ப்போம். இப்போ வாடகை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அது ஹவர்ஸ் கணக்கா? ஹவர்ஸ் கணக்கு. ஆமாம். இப்போ அதாவது இந்த தொழிலுக்கு வரும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தொழிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல தொழில், சூப்பர் தொழில். ஆனால் பிள்ளைகளுக்கு ஆர்வம் இல்லை. ஆமாம். இப்போ லாரி ஓட்டுறாங்களே, லாரி ஓட்டுறாங்க. தொழிலை விட இது லாரி ஓட்டுற விட இது ஆபிஷயம் டீச்சர் தொழில் மாதிரி உடம்பு நோகாத தொழில். வர்றவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ ஜேசிபி அனுபவம் உள்ளவங்களுக்கு இது எப்படி இருக்குது? ஜேசிபியோட இது ஹார்டு கம்மி. ஆமாம். இல்லை, ஜேசிபி ஓட்டுறாங்க அனுபவம் இருக்குல்ல. ஆமாம். அனுபவத்தில் அவங்க இது மூலமாக அவங்க யூஸ் ஆகுமா? ஜேசிபி ஓட்டுறதுனால ஜேசிபி ஓட்டுறவங்க இதை ஓட்ட முடியாது, இதை ஓட்டுறவங்க ஜேசிபி ஓட்ட முடியாது. நம்ம கொஞ்சம் இதையும் கொஞ்சம் பழகி ஓட்டி கற்றுக்கிட்டோம்னா ஓட்டலாம். சரிங்க. உங்கள்கிட்ட ட்ரைனிங் வந்தால் ஒரு 6 மாதம் 6 மாதம் தொழில் பழகினவங்கன்னா 3 மாதம் பழகிடலாம். ஒன்றுமே தெரியாதுன்னா 1.5 வருஷம் ஆகும். கிளீனர் வந்து அவங்க நம்ம எப்படி ஓட்டுறோம் என்னன்னு பார்த்துக்கிட்டான்னா நம்மளே ஒரு சில நேரங்கள் வண்டியை கொடுப்போம். ஆமாம். வண்டி நம்ம இல்லாத நேரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுவான், கொஞ்சமாக ஆப்ரேட் ஆயிடுவான். சரிங்க. அதாவது இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க கிரெயின் ஆப்ரேட்டர் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ டிப்ஸ் சொல்லுங்கள். இப்போ நானே ஒரு பையனை கூப்பிட்டு வந்து ஆப்ரேட் ஆக்கி விட்ருக்கான். ஆமாம். அவங்க அப்பாட்ட உங்கள் பையன் என்ன செய்கிறா ஏது செய்கிறா வண்டியில் போடுங்க சொல்லி வண்டியில் இருந்து ஆப்ரேட் ஆகி இப்போ வேறு இடத்துல டியூட்டி பார்க்குறான். அது மாதிரி எல்லோரும் அது மாதிரி போட்டாங்கன்னா ஆப்ரேட் டிமாண்ட் வராது. ஆமாம். இப்போ அதாவது இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தைரியமாக இந்த தொழிலுக்கு வரலாம். ஆமாம். உங்களால் முடிஞ்சால் அந்த விஷயம் சொல்லுங்க. ஆமாம். வேற ஏதாச்சும் அவங்க சொல்கிற விஷயம் இருக்கானா? யாரு அது ட்ரைனிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களே பசங்க. ஆமாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ புதுசாக வரணும்னு நினைக்கிறாங்களே. ஆமாம். அவங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்க தொழிலை பற்றி அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல, வரலாமா வேண்டாம் அப்படிங்கிற தாட்ஸ் இருக்கும்ல. வரலான்னு அவங்க வர மாட்டாங்களே. அவங்க நம்பிக்கையா உள்ள மாதிரி ஒரு வார்த்தை வச்சு நீங்க ஒரு அட்வைஸ் நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், வர மாட்டாங்க. அவங்க இடத்துல கார் ஓட்டிட்டு இருக்கேன். இதுல 3 மாசமா 4 மாசமா வண்டி கத்துக்கிட்டேன். இப்போ இவங்க மோட்டார் தொழில் தெரிஞ்சதுனால கிரெயின் ஓட்டுவாரு. நான் இதுல இல்ல, நான் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இவங்களோட போய் 3 மாசம் 4 மாசம் நான் வண்டி ஓட்டு. இவங்க சூப்பரா கிரெயின் ஓட்டுவாங்க, மோட்டார் தொழில் அனுபவப்பட்டவங்க. நம்ம இந்த இது வந்து லிவரு, ஸ்டேரிங் கிடையாது, இது லிவரை பற்றி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா தான் அந்த கண்ட்ரோல் வரும். கண்ட்ரோல் தெரியாமல் மாற்றி அமுக்கணும்னா என்கிட்ட ஒரு பக்கமாக போய் ஒரு பக்கமாக இழுத்து சாத்திடும். ஆமாம். இது வந்து பஸ் லாரி மாதிரி ஒரு சைடாக ஓட்ட முடியாது, 2 சைடுமே பார்ப்போம். 2 சைடும் பார்த்து ஓட்டணும். இந்த சைடு பார்த்தாக்க இங்கே ஆள் போயிட்டு அங்கே நம்ம பேக்கில் உட்காந்து ஓட்டுறோம். ஜேசிபி கொஞ்சம் நெருக்கி உட்காந்துருக்காங்க. லாரி வந்து ஃப்ரண்டில் உட்காந்து ஓட்டுறாங்க. இது வந்து நம்ம பேக்கில் ஓட்டுறதுனால பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஆமாம்.
சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா சரிங்க. இந்த பதிவுக்கு. ஆ